திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இரு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவனுக்கு தலையில் அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது. பள்ளி மாணவர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவது இது ஒன்றும் முதல் முறையல்ல என்பது நாங்குநேரி என்கிற பெயரை கேட்டதும் புரிந்திருக்கும். இதே நாங்குநேரியில்தான் கடந்த ஆண்டு சின்னதுரை என்கிற மாணவனையும் அவனது சகோதரியையும் சக மாணவர்கள் வீடு புகுந்து சரமாரியாக வெட்டி படுகாயமடைய செய்தனர். அந்த அவலம் அரங்கேறி ஓராண்டை கடந்த நிலையில் மாணவர்களின் போக்கில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை இன்னொரு நாங்குநேரி சம்பவம் நமக்கு உணர்த்தியிருக்கிறது. நாங்குநேரியில் மட்டுமல்ல, ஸ்ரீரங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் அதை தடுக்கச் சென்ற ஆசிரியருக்கும் தலையில் அரிவாள் வெட்டு விழுந்தது. வள்ளியூரில் பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் 2 மாணவர்கள் படுகாயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விழுப்புரத்தில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை போலீசார் துரத்தி பிடித்தபோது ஒரு மாணவன் கீழே விழுந்து படுகாயம் அடைந்திருக்கிறான். பள்ளி மாணவர்கள் இப்படி என்றால் கல்லூரி மாணவர்கள் செய்யும் கலாட்டா நம்மை பதற வைக்கிறது. சென்னையில் மின்சார ரயிலில் பட்டா கத்திகளுடன் பந்தாவாக ஏறிய மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரயிலின் கண்ணாடிகளை உடைத்து பயணிகளை காயப்படுத்தியுள்ளனர். விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் போதையில் இருந்த மாணவனை சக மாணவன் கேலி செய்ததால் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். நாம் சொல்லும் இந்த சம்பவங்களெல்லாம் கடந்த 10 நாட்களுக்குள் நடந்தவை. 10 நாட்களில் இத்தனை அவலங்கள் அரங்கேறியிருக்கிறதென்றால் ஆண்டு முழுவதும் எத்தனை சம்பவங்கள் அரங்கேறும்? அப்பா, நினைத்தாலே பதறுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதே என்று கேட்டபோது அமைச்சர் ரகுபதி அரிய விளக்கம் ஒன்றை கொடுத்தார். பழைய ரவுடிகளை கட்டுப்படுத்தினால் புதிதாக ரவுடிகள் உருவாகிறார்கள் என்று கிஞ்சித்தும் கூச்சமின்றி சட்டத்துறை அமைச்சர் பேசியிருந்தார். ரவுடிகள் எங்கிருந்து உருவாகிறார்கள்? அவர்களுக்கென்று தனி பல்கலைக்கழகம் ஏதும் இருக்கிறதா? நடைபெறும் சம்பவங்களையெல்லாம் பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளெல்லாம் ரவுடிகளை உருவாக்கும் பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்து விட்டதோ என்றுதான் சந்தேகம் எழுகிறது. அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்யாமல், போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல், பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளை சரிவர கவனிக்காமல் மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கிறதா திராவிட மாடல்? புத்தகம் சுமக்க வேண்டிய மாணவர்களை கத்திக்கம்போடு அலைய வைத்ததுதான் விடியா அரசின் சாதனையா? மாணவர்களின் மத்தியில் ரவுடிசத்தை பரப்பியதுதான் திமுகவின் சாதனையா என்ற பலத்த கேள்வி தமிழக மக்களிடையே எழுந்திருக்கிறது.